ஒரு ஆண் பெண்ணாக மாற ஏன் விரும்புறான், ஒரு பெண் ஆணாக மாற ஏன் விரும்புறான்? இந்த உடலின் அமைப்பை தவிர எந்த ஒரு வேறுபாடும் ஆணுக்கும் எனக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவள் தன்னை மாற்றிக்கொள்கிறாள். அப்பொழுது இந்த சமூகம் அவளை முற்றிலுமாக ஒரு ஆணாக மாறிவிட்டாளோ, இவளுக்கு ஏதாவது பிரச்சனையோ என்றும் பார்க்கிறது. மற்றொரு புறம் இன்னைக்கு மருத்துவ அறிவியலின் துணையோட ஆண் பெண்ணா மாறுறதும் பெண் ஆணா மாறுறதும் ரொம்பவுமே பரவலா சகஜமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கு. மேலை நாடுகள்ல தொடங்கின இந்த விஷயம் நம்ம நாட்டிலையும் நம்ம நிறைய இது குறித்து கேள்விப்படுறோம். ஒரு ஆண் பெண்ணாக மாற ஏன் விரும்புறான், ஒரு பெண் ஆணாக மாற ஏன் விரும்புறான்? முதல்ல அது எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா உடையிலிருந்து தான் ஆரம்பிக்குது இல்லையா? ஒரு பெண் ஏன் ஆணுடைய உடையை அணிய துவங்குகிறாள்? அது உயர்வானதுன்னு நினைக்கிறாளா? அதே ஒரு ஆண் பெண்ணின் உடையை அணிய தொடங்கும் பொழுது இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது? இது பல கேள்விகளை உருவாக்குகிறது இல்லையா? இது குறித்து பேசலாம். ஒரு பெண் நல்ல நிலையை அடைஞ்சிட்டா, ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, கை நிறைய சம்பளம் வருது அப்படின்னா முதல் மாச சம்பளத்துல அவ வாங்கக்கூடிய பொருளா ஒரு ஜீன்ஸ் தான் இருக்கு இல்லையா? ஏன் இப்படி? ஏன் ஜீன்ஸ் உயர்வான பொருளா அவ நினைக்கிறாளா? தான் அடுத்த நிலையை அடைந்து விட்டோம் அப்படின்னு இந்த சமூகத்துக்கு அறிவிக்கிறதுக்கு அவ அந்த உடை தேர்வுல ஒரு ஆணுடைய உடைய தான் தேர்ந்தெடுக்கிறா. அவ்வளோ காலம் ஒரு சேலை அணிந்த பெண், ஒரு சல்வார் அணிந்த பெண் இந்த ஜீன்ஸ் அணிந்தவுடன் ஒரு கம்ஃபர்ட், ஒரு வசதி, ஒரு உடை சுதந்திரத்தை அடைந்து விட்டதாக அவன் நினைக்கிறான். இந்த சமூகமும் ஜீன்ஸ் அணிந்த ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது இந்த பெண் அறிவாளியாக இருப்பாள், முற்போக்கானவளாக இருப்பாள், ரொம்ப தைரியமானவளா இருப்பாள், இப்படின்னு பலவிதமான ஒரு நம்பிக்கைகளை உருவாக்கி கொள்கிறது இல்லையா? இதே நம்ம மறுபுறம் பார்க்கும் பொழுது ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய உடையை அணியும் பொழுது தாழ்வாகத்தான் பார்க்கிறது. ஏதேனும் கோளாறு இருக்குமோ, இவனுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளின் காரணமாக இவன் ஒரு பெண்ணாக செயல்பட தொடங்கி விட்டானோ, அவனுக்கு அதுக்கப்புறம் பொண்ணே கிடைக்காது, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிச்சயமா அவனுக்கு பொண்ணே கிடைக்காது இல்லையா? இப்படியான ஒரு உடை சார்ந்து ஒரு முன்முடிவுகள், இவன் இப்படி இருப்பான், இவள் இப்படி இருப்பாள் என்பது உடையை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. உண்மையில் மனதளவில் சிந்தனை அளவில் மாற்றம் வரும் பொழுது ஒரு பெண் தனக்கான உடையை தீர்மானிப்பதற்கு அவளுக்கு உரிமை இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த உடை அணிந்தவள் தான் அறிவாளி, சேலை அணிந்து வந்தவளில் முற்போக்கானவள் இருக்க மாட்டாள் என்பதெல்லாம் தவறான ஒரு பார்வையாக இருக்கும் இல்லையா? இது குறித்துதான் நம்ம இந்த சமூகம் மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாவும் பரவலாக உலகம் முழுவதும் சொல்லப்படுகிறது. வெளி உலகில் பயணிக்கும் பொழுது, பணியிடங்களில் போகும் போதெல்லாமே அவரவர் உடையை தீர்மானிக்கும் உரிமை அவரவருக்கு நிச்சயமாக உண்டு. ஆனால் ஒரு தாய்மை உணர்வோ ஒரு அழகியல் உணர்வோ சேலை அணியும் போது ஒரு ஆணுக்கு வரக்கூடுமோ? அவனிடத்தில் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த கனிவு, தாய்மை, இவை அந்த பெண்ணுடையை அணியும் பொழுது கூடுதலாக வரக்கூடும் இல்லையா? அப்படியான ஒரு நோக்கில் ஒரு ஆண் சேலை அணியும் பொழுது இந்த சமூகத்தின் பார்வை இருப்பதில்லை. இது நம்ம பல கோணங்கள்ல, பல திரைப்படங்கள்லயும் பல புத்தகங்களிலும் நம்ம பேசிட்டே இருக்கோம், தொடர்ந்து விவாதத்துக்கு உள்ளாகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பெண் தன்னை சுதந்திரமானவள், தன்னிச்சையாக இயங்கக்கூடியவள், சுய சிந்தனை உடையவள், இப்படியெல்லாம் தன்னை இந்த உலகத்திற்கு அறிவிக்கும் பொழுது அவள் ஆணுடைய உடையை அணிய வேண்டுமா? தான் அடுத்த நிலையை அடைந்து விட்டோம் என்பதை அறிவிப்பதற்கு அந்த உடை தேர்வு அவசியமா என்பதை அவள் முடிவு செய்ய வேண்டும். அதே போலத்தான் ஆண்களும் பெண்களின் உடையை தரக்குறைவானதாகவோ தாழ்வானதாகவோ கருதும் நிலையிலிருந்து மாற வேண்டும் இல்லையா? ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்தேன். அப்போ சேலை அணிந்த ஒரு மூத்த பெண்மணி வந்திருந்தார். நான் ஒரு சாதாரணமான ஒரு குர்தியை அணிந்து போயிருந்தேன். இருவரையும் பார்க்கக்கூடிய பார்வை வேறாக இருக்கிறது நண்பர்களே. அதாவது மாடர்ன் உடைகளை அணிந்த பெண் முற்போக்குவாதியாக நிச்சயம் இருப்பாள், சேலை அணிந்த பெண் ஒரு பட்டிக்காட்டு பெண்ணாகத்தான் இருப்பாளோ என்ற ஒரு நடத்துதல் வேறுபாட்டை நேரடியாக நான் கண்டேன். அப்போதுதான் இது குறித்து பேச வேண்டும் என்ற ஒரு முடிவு எனக்கு ஏற்பட்டது. ஒரு படத்துல கூட பார்த்திருக்கலாம், சிவப்பு மஞ்சள் பச்சை அப்படின்ற படத்துல அந்த ஜிவி பிரகாஷ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை போக்குவரத்து அதிகாரி சித்தார்த் என்ற கதாபாத்திரம் அவன் தவறு செய்யும் பொழுது அவனை தண்டிப்பதாக, அவமானப்படுத்துவதாக ஒரு நைட்டியை போட்டு விட்டுருவாரு. போட்டு மட்டுமா விடுவாரு, அந்த நைட்டியை போட்டு விடுறதோட அதை யூடியூப்லயும் போட்டு அவரை தாழ்மைப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கும். இதனால் அந்த மாமனுக்கும் மச்சானுக்கும் இடையே ஒரு பனிப்போர்
நடந்து கொண்டு இருக்கும். இருவரும் என்னை கேவலப்படுத்திட்டான் அப்படின்னு, இல்ல அவன் சின்ன பையன் தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு இப்படி எல்லாம் பண்ணாதான் புத்தி வரும் அப்படின்ற மனநிலையில இவனும் தொடர்ந்து அந்த போராட்டம் அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். உறவில் நெருங்கிய பொழுதும் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இந்த இரண்டு ஆண்களுக்கு இடையேயான சச்சரவு காரணமாக பாதிக்கப்படுவார்கள். கடைசியில ஒரு நாள் என்ன ஆகுனா, யார் அந்த பெண்ணுடைய அவனுக்கு அணிவித்தானோ அந்த சித்தார்த் கதாபாத்திரம், அவனுடைய தாயார் வந்து கேட்பான், ஏன்டா இப்படி பண்ண, ஏன் அந்த பையனுக்கு நைட்டியை போட்டு விட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது, மா அது கேவலமான உடைன்னு நான் நினைக்கல, அவன் தான் அப்படி நினைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ இல்ல ஓ மனசுல அந்த உடை கேவலமானதுங்கிற எண்ணம் இருக்கு, நாங்கெல்லாம் உங்க உடைய போடும்போது பெருமையா நினைக்கிறோம்டா, ஜீன்ஸ் போட்டோன்னா கம்பீரமா கெத்தா ஃபீல் பண்றோம்டா, ஆனா நீங்க எங்க உடை கூட உங்களுக்கு அவ்வளவு கேவலமானதா போயிடுச்சுல, எங்க உடைய போட்டா ஒருத்தரை கேவலமாக்கிடலாம்ல அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கோட கேட்பாங்க. ரொம்ப டச்சிங்கா இருந்ததுங்க அந்த காட்சி. அந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சேன், ஆமா இல்ல, நம்ம அண்ணன் வந்து நைட்டியை போட்டுட்டு போனா இந்த உலகம் சிரிக்கத்தான் செய்யும், அதே நான் ஜீன்ஸ் போட்டா என்ன கெத்தா நினைக்கும், இந்த வேறுபாடு இருக்கு சமூகத்துல உடை சார்ந்து அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரம் தன்னுடைய தவறை உணர்ந்து, நான் முதலில் பெண்களின் உடையை வந்து ஒரு கீழ்வானதுன்னு பார்க்க விரும்பல, என் தாய் அணியக்கூடிய உடை, என் மனைவி அணியக்கூடிய உடை, காலம் காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் அணிந்து வந்த உடைகள் குறித்து ஒரு தவறான பார்வை எதற்காக இருக்க வேண்டும்? ஒரு பெண் தான் எப்படியானவள் என்பதை அவள் தீர்மானிக்கும் பொழுது அந்த உடை சார்ந்த பார்வை நமக்கு அவசியமா என்பதை மறுபரிசீலனை செய்து கொள்வோம். அது மிகவும் அவசியமானதாக இருக்கும். உடை சார்ந்து ஒருவருடைய ஆளுமையையோ குணத்தையோ தீர்மானிக்காமல் இருக்கும் பொழுது சிந்தனை சார்ந்து அறிவு சார்ந்த பயணம் நமக்கு சாத்தியப்படும். உடை என்பது நம்முடைய உடலை மறைப்பதற்காகத்தான். அவரவர் பணி சார்ந்து அவரவர் பயணங்கள் சார்ந்து நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வதுதான் இல்லையா? ஒரு பெண் தான் அடுத்த நிலைக்கு போறா அப்படிங்கும் பொழுது எப்படி ஒரு ஆணியுடைய ஜீன்ஸ் டிஷர்ட் எடுத்துக்கொள்கிறாளோ அதே போலதான் முடியை வந்து ஒரு கட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு பாய் ஹேர் கட், பாய் கட்னு சொல்லுவாங்க, டாம் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஃபீல்குள்ள அவ வந்துக்கிறா இல்லையா? அது மட்டும் இல்ல, இவ்வளவு பெரிய கமல் போடணுமா, பொட்டு வைக்கணுமா, வளையல் போடணுமா, கொலுசு போடணுமா, மோதிரம் போடணுமா, தாலி அணியணுமா, செயின் அணியணுமா, இப்படின்னு அவ அணியக்கூடிய ஆக்சசரிஸ், அந்த அணிகலன்கள் சார்ந்து இல்ல வந்து மேக்கப் சார்ந்தும் வந்து மாற்று கருத்துக்கள் அவளுக்கு வருது. ஸோ இப்படி டோட்டலாவே அவ தன்னை ஒரு ஆண் போல, இந்த உடலின் அமைப்பை தவிர எந்த ஒரு வேறுபாடும் ஆணுக்கும் எனக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவள் தன்னை மாற்றிக்கொள்கிறாள். அப்பொழுது இந்த சமூகம் அவளை முற்றிலுமாக ஒரு ஆணாக மாறிவிட்டாளோ, இவளுக்கு ஏதாவது பிரச்சனையோ என்றும் பார்க்கிறது. மற்றொரு புறம் இவள் அதி புத்திசாலியாகி விட்டாள், மிகவும் முற்போக்குவாதியாக இருப்பாள், இவளெல்லாம் குடும்பத்துக்கு ஒத்து வருவாளா என்பது போன்ற பலவிதமான பார்வைகளும் அவள் மீது வைக்கப்படுகின்றன. காலணிகளை மாற்றிக்கொள்கிறாள், வழக்கமான ஹீல்ஸ்களை தவிர்த்து விடுகிறாள், செருப்புகளை தவிர்த்து விடுகிறாள், பவர் ஷூ அணிந்து கொள்கிறாள், ஸ்போர்ட்ஸ் ஷூ அணிந்து கொள்கிறாள், கட் ஷூ போட்டுக் கொள்கிறாள், அவள் வாக்கிங் செல்கிறாள். அது அவளுக்கு பொருத்தமாக இருக்கிறது. உடை சார்ந்தும் அணிகலன் சார்ந்தும் அழகியல் சார்ந்தும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில் தீர்மானங்களை அவரவர் எடுக்கட்டும். நம்முடைய முன் தீர்மானங்களை அவர்கள் மீது திணித்து தவறான வழிகாட்டுதல்களுக்கு நாம் ஒரு காரணமாக எப்போதுமே இருந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்போம் நண்பர்களே. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.